அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியோ இல்லை உங்க டெக்னிக்கல் இது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஹிண்ட்டும் கொடுக்குறேன் பாருங்க. நிஃப்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்குல்ல, இன்னைக்கு அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் நீங்க கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை விட்டுருங்க, நெக்லெக்ட் பண்ணிடுங்க, தவிர்த்துருங்க. கீழே இருந்தா இந்த வியூவை நான் சொல்றது, அது கீழே இருந்துட்டோ கீழே வந்துட்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல மேலே சஸ்டைன் ஆனதுக்கப்புறம் அப்படி ஒரு 150 புள்ளிகள்லேருந்து 180 புள்ளிகள்ல வந்து ஸ்பீடா ஏறும், ஓகேங்களா? அல்ல ஓப்பனுக்கு மேலே இருந்து அப்படியே போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, அப்படியே போயிடும். புரியுதுங்களா? அப்போ ஆனா இதை மட்டும் வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா நான் எல்லா வீடியோல சொல்றேன், மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து ஆப்ஷன்ல பை பண்ணக்கூடாது, அது வேற. இது மார்க்கெட்ல ஒரு ஹிண்ட், ஓகேங்களா? இதை நம்ம நாளைக்கு இதுல வரும்போது லைவ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? அடுத்தது இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி கூட, அதனால ஃபின் நிஃப்டி கொடுக்குறேன், ஓகேங்களா? ஃபின் நிஃப்டி 23,300 புட்டு 88 ரூபாய்க்கு கீழே இருந்தா ஃபின் நிஃப்டி ஏற தான் ட்ரை பண்ணும் மார்க்கெட். நான் இதை வாங்க அப்படின்னு சொல்லுங்க, ஃபின் நிஃப்டி ஏற ட்ரை பண்ணும். அதே அதற்கு மேல நின்னா ஃபின் நிஃப்டி இறங்க ட்ரை பண்ணும். அப்போ இன்னைக்கு உடனே 0 to 0 கால் அதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா ஸ்டூடெண்ட், அவங்க வந்து ரூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து பண்றது கிடையாதுங்க. இதுல ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதனால ஜீரோன்னு இருக்கும்போது அந்த தொழிலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இது. ஸ்டூடெண்ட் இவங்க பண்றவங்க அந்த அதுக்கான ரூல் என்னென்ன சொல்லி கொடுத்தோம், அந்த ரூல் வரும்போது அது எங்க வந்தா எடுக்கணுமோ அந்த விலையில நீங்க எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இது ஃபின் நிஃப்டி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் இதுக்கு மேல இருந்தா நிஃப்டி ஃபின் நிஃப்டி இறங்கும், இது கீழே இருந்தா ஃபின் நிஃப்டி ஏறும். அப்போ அது இதுக்கு கீழே வந்தா எங்க வந்து திரும்பலாம் அது தெரியணும், இல்ல இது மேல போனா எங்க போய் திரும்பும். ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனா திரும்பி ஆகணும், அது சர்டன் ரூல், ஓகேங்களா? அதை சார்ந்து படிங்க. அடுத்தது நிஃப்டிங்க. நிஃப்டி 24,800 புட்டு 138 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறும் அப்சைட், அதே 138 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைட். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மார்க்கெட்ல ஒரு என்ட்ரு கொடுத்துருக்கேன், இங்க ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்கேன். அப்போ இதெல்லாம் என்னன்னு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விலைகள் கிடைக்கும். அப்போ எங்க எடுக்கணும், அதே இந்த ஸ்ட்ரைக் ஒரு ஸ்ட்ரைக் இங்கிருந்து போகுது, இது ஏறி போகுதுன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள், அது ஒரு இடத்துல போய் திரும்பி ஆகணும். இல்லை கீழே இறங்குதுன்னா ஒரு இடத்துல திரும்ப ட்ரை பண்ணணும். திரும்புதுன்னா இப்படி போறது இங்கே திரும்பணும்னு அவசியம் கிடையாது, இங்க இருந்து ரிவர்சல் போது இப்படியே ரிவர்சல் ஆகலாம். அதெல்லாம் மேக்ஸ்ல அதுக்கும் வேல்யூ இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. அது எங்க போனா அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாம மொத்தமா ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங் படிங்க, நாட்கள் ஆகும், அவ்வளவுதான். படித்து நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.